Dear 10, 11 and 12 standard students, ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ரொம்ப பக்கத்துல எட்டி பாக்குற வேகத்துல வந்துகிட்டே இருக்கு. ஆமா, நம்ம வந்து கவர்மெண்ட் கொடுத்த அபிஷியலான ஒரு டைம் டேபிள் 10th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தாச்சு. அப்போ அந்த டைம் டேபிள் பார்த்தோன்னே உங்க ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்? ஓகே, லீவ் இருக்கா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எனக்கு லீவ் கொடுத்துருக்காங்களா? அப்ப நான் அப்ப படிச்சா போதுமா? இல்ல இப்ப இருந்து ஏதாச்சும் நான் வேலை செய்யணுமா? ஏதோ ஒரு 2 சாப்டர் நான் இப்ப படிச்சு வச்சுக்கிட்டா எனக்கு பிரச்சனை இல்லாம இருக்குமா? இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, ரியாலிட்டி என்ன அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க 10, 11 and 12 ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸ் குரூப்பா இருந்தாலும் சரி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமான ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டடி பிளான் தான் நம்ம பார்க்க போறோம். சரி, ஸோ ரியாலிட்டி என்ன? அதாவது ஒரு சப்ஜெக்டா நான் இப்பதான் தொடங்கவே போறேன். பழைய போர்ஷன்ஸ் நிறைய இருக்கு, இன்னும் படிக்க வேண்டியதும் நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சப்ஜெக்டை நீங்க எந்த கிளாஸா இருந்தாலும் ஒரு சப்ஜெக்டை படிக்க எனக்கு எவ்வளவு டைம் கிடைக்க போகுது, நான் இதெல்லாம் பண்ணா எனக்கு எவ்வளவு மார்க் வரும் இல்லையா? ஏன் மார்க் இங்க ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு ஸ்பெசிபிக் டைம்ல எல்லாரும் கேட்கிற கொஸ்டின் என்ன, ஹாஃப் இயர்லியில என்ன மார்க் வாங்குறீங்களோ அதுதான் உங்க பப்ளிக் மார்க். அப்ப ஹாஃப் இயர்லியில டோட்டல் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. 15 நாள் அப்படியே ஓடி உழைச்சிட்டீங்க அப்படின்னா போதும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஏன்னா ரிவிஷன் வந்த போது கொஞ்சம் கொஞ்சமா படிக்காத போர்ஷன்ஸ் எல்லாம் கூட சேர்த்து வச்சு அப்பயும் படிக்கலாம். பட் ஸ்டில் இந்த 15 நாள்ல என்ன பண்ணும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. ஸோ இங்க பாருங்க, எல்லாத்துக்குமே லீவ் இருக்கு. ஸோ அந்த லீவ்ல என்ன பண்ணலாம் அதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, காமர்ஸ் இருந்தாலும் சரி, பயோ குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, பயோ குரூப்க்கு பிரச்சனையே கிடையாது. பயாலஜிக்கு 3 நாள் லீவ் இருக்கு. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு அதே மாதிரி தான் 2 நாள் இருக்கு. அதே மாதிரி தான் அக்கௌண்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்க்குலாம் 2 நாள் லீவ் கிடைக்க போகுது. ஸோ மேக்ஸுக்குமே வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா 4 நாள், பயோ குரூப்னா 2 நாள். ஸோ ஓரளவு ஓகே. ஸோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு, பிரச்சனை கிடையாது. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதே மாதிரி தான். சோஷியலுக்கு 3 நாள் கொடுத்துட்டாங்க, மேக்ஸுக்கும் 3 நாள் கிடைக்க போது, சயின்ஸுக்கு 2 நாள் போதும். நம்ம அதுலயே படிச்சு முடிச்சிடலாம். சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஒரு செகண்ட் கவனிங்க. அதாவது இந்த அடுத்த வீடியோவை இந்த வீடியோவை அடுத்து வரப்போற ஒரு 2 இல்ல 3 நிமிஷம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது தெரிஞ்சுட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இனி 15 டேஸ் பிரச்சனையே இருக்காது. ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்த்துலாம். இந்த ஸ்டடி பிளான் உங்க 50% ஆஃப் த ப்ராப்ளம கண்டிப்பா சால்வ் பண்ணிடும். ஓகேவா? சப்போ இவ்வளவு தூரம் நீங்க என்ன மார்க் வாங்குனீங்க, இல்ல என் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, நான் இப்படியே படிச்சுட்டு இருந்தா, இது எல்லாத்தையும் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு உங்க ஃபியூச்சருக்கு என்ன தேவை, நீங்க தான் தேவை, உங்க பாஸ்ட் தேவை கிடையாது. இதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கணும். ஓகே? அப்ப இன்னொரு ரியாலிட்டி, எனக்கு எப்ப பாரு டயர்டாவே இருக்கு மேம், தூக்கம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ ஒவ்வொரு மார்னிங்கும் நானும் என்ன பண்றேன், எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா பெட்ல இருந்து எந்திரிக்கவே முடியல இல்லையா? எந்திரிக்க மனசே வர மாட்டேங்குது. எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது, உங்களுக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுதா? எஸ். ஸோ எத்தனை பேர் இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இதே சுச்சுவேஷன் நான் இருக்கேன். ஸோ அதாவது சேம் பிளட் அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேர் வந்து எனக்கும் இப்படிதான் மேம் இருக்கு, ஆனா என்ன பண்றதுனே தெரியல. அப்போ கமெண்ட்ல என்னன்னா, நான் எதுவுமே போடல, பிகாஸ் சம்திங் இஸ் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் ஸ்டடிங். அதாவது நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஓகே, மனசுல ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, பட் செயல்படுத்துறதுல ஏதோ அங்கங்க தடங்கள் இருக்கு. ஸோ மேபி நீங்க ஸ்லீப்பியா இருக்கலாம். ஓகே, எப்போ பாரு எனக்கு தூக்கம் வர மாதிரியே இருக்கு, இல்ல டயர்டா இருக்கு, இல்ல நான் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஸோ நீங்க வந்து கிளாஸ் 10 இருக்கலாம், இல்ல 11 இருக்கலாம், இல்ல 12 இருக்கலாம். ஸோ வாட் இஸ் சம்திங் தட் இஸ் ஸ்டாப்பிங் யூ? நான் படிக்கிறது இதுதான் மேம் என்ன தடுத்துட்டு இருக்கு, இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருங்க, நான் படிக்க ஆரம்பிச்சிருவேன். நானும் என்ன ப்ரூஃப் பண்ண ரெடியா இருக்கேன். எத்தனை பேர் இந்த மாதிரி எத்தனை பிரச்சனையோடு இருக்கீங்க அது தெரிஞ்சுக்கலாம். சோ அதை நீங்க கமெண்ட்ல சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது மாறும். இதுதான் ரியாலிட்டி ஆன டைம் டேபிள் ஃபார் கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 10th ஷெட்யூல். ஸோ இதுல பாருங்க, 15 நாள் நான் கரெக்டா போட்டிருக்கேன், 15 சப்ஜெக்ட் இருக்கு. இதை வச்சுட்டு என்ன மேம் பண்றது? அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் இதுல இருந்து? ஒரு சப்ஜெக்ட படிக்கிறதுக்கு 4 நாள் இல்ல 3 நாள் நம்ம கையில இருக்க போகுது. அதை வச்சு நம்ம ரிவிஷன் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா மேக்ஸ் எடுத்துக்கிறேன், இங்க இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் படிச்சிருங்க. மித்தது நமக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் அப்போ 2-3 நாள் லீவ் இருக்கு இல்லையா, அப்ப நம்ம படிச்சுக்கலாம். அதே மாதிரி தான் சயின்ஸ் அண்ட் சோஷியல், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆல்ரெடி சோஷியல்ல நம்ம டாப் 40 போட்டாச்சு. ஸோ பார்க்கலன்னா பாத்துருங்க. ஸோ மேக்ஸ்க்கு நம்ம லைவ் கிளாஸ்ல நிறைய டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த லைவ்லயே வந்து டாப் ஓகேவா 102 மார்க்ஸ் நம்ம லைவ்ல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதை ஒரு தடவை பாருங்க. அதே மாதிரி சயின்ஸுக்கும் டாப் 40 கொஸ்டின்ஸ் கமிங் ஆன் த வே. ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி அப்லோடட். ஸோ வேற என்ன ஹெல்ப் வேணும் அதை நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ கிளியரா இதுதான் நம்மளோட ரியாலிட்டி. ஸோ இந்த ரியாலிட்டியில ஒரு நாள் ஓகே, ஒரு சப்ஜெக்ட படிக்க எனக்கு 4 நாள் தான் கையில இருக்கு, இன்னையில இருந்து நான் கணக்கு எடுத்துட்டேன்னா, ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் நான் மிஸ் பண்ணாம படிச்சா மட்டும்தான் இதை கொஞ்சமாச்சும் முடிச்சு வைக்க முடியும். அப்ப அடுத்த கொஸ்டின், இதெல்லாம் படிச்சா நான் எவ்வளவு மார்க் வாங்க முடியும்? நான் சொல்ற டைம் டேபிள கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? 100 மார்க்குக்கு தாராளமா நீங்க 90+ இப்ப படிக்க ஆரம்பிச்சாலும் முடிச்சிடலாம். பட் இந்த ஷெட்யூல கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கணும், ஒரு நாளும் மிஸ் பண்ண கூடாது. ஓகேவா? தெளிவா புரிஞ்சுதா?
இப்ப அடுத்தது 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் இதுதான். சோ உங்களுக்கும் அதே மாதிரி 15 நாள், ஓகேவா? சோ இந்த மொத்த 15 நாள் நீங்க என்ன குரூப்பா இருந்தாலும் சரி, சோ 11th and 12th, சோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, காமர்ஸ் குரூப்பா இருந்தாலும் சரி, இல்ல வந்து நீங்க பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஆர் ஈவன் இஃப் யூர் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் உங்களுடைய ஷெட்யூலுமே. சோ உங்களுக்கு என்ன மேக்ஸ் வரக்கு பதிலா ஃபுல் அண்ட் ஃபுல் பயோ மட்டும்தான். இதுதான் நம்மளோட 15 நாள் பிளான். அப்ப இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு சப்ஜெக்ட் படிக்க எவ்வளவு நாள் கிடைக்க போகுது. மேக்ஸுக்கு வேணா நம்ம அதிக டைம் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கலாம். பிசிக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு 3 நாள், நீங்க பாருங்க 1, ஓகே 2 and அதே மாதிரி 3. சோ அதே மாதிரி கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு 1, 2, 3 நாள் தான் இருக்க போகுது. 3 நாள் 2 வால்யூம் படிக்கணும். யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குல்ல? என்ன பண்ணலாம் அப்போ? இதுதான் நம்மளோட பிளான். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் பயோ அண்ட் சிஎஸ்க்கு நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்க பாருங்க, இதுல வந்து நீங்க பயோ குரூப் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா இதை தான் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஸோ மேக்ஸ்ல ஒரு 4 நாள் கிடைக்குது அப்படின்னா அந்த 4 நாள் இந்த சாப்டர் முடிங்க. பிகாஸ் எவ்வளவு மார்க்குக்கு வரப்போகுது கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நீங்க எழுதியிருக்கேன், வெயிட்டேஜ் ஆர்டர்ல எழுதிருக்கேன். ஹையர் வெயிட்டேஜை நம்ம இப்போ முடிச்சு வச்சிடலாம். மித்த இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் எல்லாமே எக்ஸாமுக்கு முன்னாடி நமக்கு லீவ் கிடைக்குது இல்லையா, அப்ப நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ கவலைப்படாதீங்க. ஒரு சாப்டர் எடுக்கிறீங்கன்னா அதை பிரச்சனை இல்லாம முடிச்சு வச்சிருங்க, கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சு வைக்காதீங்க, ஓகேவா? அதே மாதிரி பிசிக்ஸ்ல எந்தெந்த சாப்டர்ஸ் அதோட புக் பேக்ல இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் அட்லீஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி முடிக்கலாம். சோ அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரியில வால்யூம் 1 இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. சோ அதை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி தான் பயாலஜிக்கும், ஓகே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா இங்க இருக்கக்கூடிய ஒரு 5 சாப்டர், இங்க ஒரு 5 சாப்டர். இந்த 5 சாப்டர் படிச்சாலே தாராளமா 70க்கு, ஓகேவா? சோ நீங்க 60+ வாங்கிடலாம் கேரண்டீட். பட் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா படிக்கணும். சோ அதனால புக் பேக் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். புக்கின் சைட்ல நம்ம தொடவே வேணாம். அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்ட்ராவும் எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க போதும். அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம், சரியா? சோ இது 12th ஃபர்ஸ்ட் பயோமேக்ஸ்க்கான பிளான். அதே மாதிரி நீங்க வந்து காமர்ஸ் குரூப்பா இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் பிளானிங் இருக்கு. ஸோ நிறைய சாப்டர்ஸ் இருக்குப்பா. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் ஒவ்வொரு சாப்டர்லயும் படிக்க ஆரம்பிக்கலாம். பட் ஒரு நாளும் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாவே படிக்கணும். ஏன்னா மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இருக்கக்கூடிய இந்த சாப்டர்ஸை இந்த டேஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, அது போதும். ஸோ இது அழகா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ 12th ஓரளவு முடிஞ்சுது. அப்ப அதே மாதிரி நீங்க 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? ஸோ மேக்ஸ்ல நிறைய இருக்கு. இப்ப இதுவுமே உங்களுக்கு வெயிட்டேஜ் ஆர்டர் தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த 4 சாப்டர் படிச்சாலே தாராளமா 100க்கு எவ்வளவு மார்க் வாங்கிடலாம்? 50 மார்க்குக்கு மேல வாங்கிடலாம். அது போக இன்னும் 50 மார்க்குக்கு எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி உங்க ஷெட்யூலும் எப்படி இருக்க போகுது, 12th வந்து அதே மாதிரி தான் வரப்போகுது, டவுட் கிடையாது. பிசிக்ஸா இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும் அதே மாதிரி தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதை முதல்ல செக் பண்ணி பார்த்துடுங்க, ஓகே? அதே மாதிரி வால்யூம் 1 and வால்யூம் 2 5 மார்க்ஸ் அட்லீஸ்ட் நம்ம இப்ப பார்த்து வச்சுக்கலாம். தென் வில் மூவ் டு த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ பிசிக்ஸ்க்கும் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சாப்டர்ஸோட புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க படிக்கணும். பிகாஸ் இது எல்லாமே புதுசா இருக்கு, படிச்சது ரிவிஷன் பண்ணும். ஸோ இங்கெல்லாம் ஓரளவு ரிவிஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். புக் பேக்ல இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் அட்லீஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், தட் இஸ் இனஃப். பயாலஜில அதே மாதிரி தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ செக் பண்ணி பாருங்க. அதுல இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு வைங்க போதும். நம்ம அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் இருக்கு இல்லையா, அதுல நிறைய கொஸ்டின்ஸை கவர் பண்ணிக்கிட்டே வந்துரும். ஸோ நீங்க கவலையே பட வேணாம், இந்த ஷெட்யூலை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி 11th காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் பிளான். இந்த பிளானை மட்டும் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுங்க. டெஃபினட்டா எந்த ஒரு பேக்லாக்ஸும் இருக்காது. புதுசா படிக்கிறீங்கன்னா கூட தாராளமா நிறைய மார்க் வாங்கிடலாம், ஓகே? பிசினஸ் மேக்ஸ் என்னென்ன பார்க்கணும், காமர்ஸா இருக்கட்டும், அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாத்துக்குமான சாப்டர் வைஸ் கொடுத்தாச்சு. ஸோ இந்த சாப்டர்ஸ் எல்லாம் முடிச்சிங்கனாலே மேக்ஸிமம் மார்க் கவர் பண்ணிடலாம், ஓகே? சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி சம்திங் இஸ் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் ஸ்டடிங். ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை தடுத்துட்டு இருக்கு. இவ்வளவு எக்ஸாமா நீங்களும் பார்த்துட்டீங்க, இவ்வளவு வருஷங்களா நீங்களும் பார்த்துட்டீங்க, அது என்னவா இருக்க போகுது? சோ அதை முதல்ல நம்ம சார்ட் அவுட் பண்ணிடலாம். சோ அதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் சொல்யூஷனோட நான் அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். பட் அதுக்கான ஆன்சர், ஓகே? அந்த கொஸ்டின் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், அதுக்கான ஆன்சரை நான் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அதுக்கான ஒரு சொல்யூஷனோட நான் வர முடியும். ஸோ மறக்காம அந்த கமெண்ட்டுக்கு, ஓகே? ஸோ நீங்க வந்து என்ன விஷயம் வந்து உங்களை ஸ்டாப் பண்ணுது? ஸோ எனக்கு தூக்கம் வருதா எப்பவுமே, இல்லை நான் எப்பவுமே டயர்டா இருக்குன்னா, இல்லை ஒரு கொஸ்டின் படிச்சாலே எனக்கு வந்துட்டு மறந்து போயிடுதா, என்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு? ஒவ்வொருத்தவங்களுக்கு இது ஒவ்வொரு விதமா இருக்கும். எனக்குமே நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ நான் வந்துட்டு காலையில படிக்கிறது எனக்கு மறந்து போயிடும், ஆனா மதியம் படிச்சுன்னா அந்த கொஸ்டின் வந்து இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கும். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மாறும். அப்போ உங்களுக்கு அது மாதிரி எப்படி இருக்கு? ஸோ அதை மட்டும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான சொல்யூஷனை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் இந்த பிளான் டெஃபினட்டா சொல்றேன், இது உங்களுக்கு டெஃபினட்டா ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்திருக்கும். ஒரு சப்ஜெக்ட் படிக்க எனக்கு எவ்வளவு நாள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இது உங்க ஃப்ரெண்ட்ஸோட முதல்ல ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் இந்த ஹாஃப் இயர் எக்ஸாம்ல சூப்பரா ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. அண்ட் மிஸ் பண்ணாம உங்க ப்ராப்ளம் இங்க அட்ரஸ் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ see you guys in the next video with a perfect solution. Bye bye.